ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்மளுக்கு வீடியோ என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மெட்டல் எஸ்கேப்பில் சாப்டர் 3 தான் எஸ்கேப் ஆக போகிறோம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்தாச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, என்னடா எதுவுமே இல்லை, இதில் என்ன இருக்குது? லாக் பிக் இது. வாவ், சூப்பர். இந்த லாக் பிக் பார்த்தீங்கன்னா இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா வெளியே போய் இங்கே ஏதாவது போட்டுருக்கேன்னு பார்க்கலாம். ஹாய், சனியம் பிடிச்ச நாயே கத்திடுச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அப்படியே உள்ளோடி போயிடலாம். ஏன்னா அந்த கொலகாரம் வந்துகிட்டே இருக்கான். ஏன்னா கைஸ், அவன் வந்து ஒரு மோசமான கொலகாரன். அவனை வந்து பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கான். நம்மளை மட்டும் இல்லை, 5 பேர் வரை பிடிச்சி அடைச்சி வச்சுருக்கான். நம்ம வந்து தப்பிக்கணும். ஆனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும். அதே தான் இதை வந்து இந்த கேமோட ரூல்ஸே அதுதான். ஒரு இது மாறி இருந்ததுன்னா நம்மளை பிடிச்சிடும், வந்து அடிச்சு கொண்டுருவான். அவ்வளோதான். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இது ஃபஸ்ட்டு சான்ஸ், செகண்ட் சான்ஸ், 3 தேர்ட் சான்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையவே. ஒன்லி ஒன் டே சான்ஸ் தான். வந்துட்டான்டா. ஓய் கைஸ், வந்துட்டான் கைஸ் கொலக்காரன். என்னடா வந்து பார்க்குறேன். என்னடா இது வெயிட் செகண்டா, எதோ மிஸ்டேக் பண்ணிட்டேனா? சம்திங் ராங் சார். ஏய், டேட்டா இங்கேருந்து பார்க்கலாம். எதாவது ட்ராப் என்னைக்கு யூஸ் பண்ண தெரியல. ஒன்றுமே இல்லையாமா, மைண்ட் டிஸ்பிளேமா. ஆடா பைக்கிக்கிறா. இந்த சொல்கிறது அங்கேயிருந்து போயிருக்கலாமா? அதுதான் 20 தூரம் வந்தேன். சரி, அவன் போனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே கீ கிடச்சிருக்கு. ஆனால் இது எந்த டோரோட கீன்னு தெரியல. இந்த சைடு ஒரு டோர் இருக்குது, அந்த சைடில் 2 டோர் இருக்குது. இந்த 2 டோரில் கீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இந்த டோர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போடுவோம். ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ, சவுண்ட் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஹேண்டில் மாதிரி. இந்த ஹேண்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சனியை முடிச்சோன்னா ரொம்ப கட்டிட்டு அடிச்சு கொண்டு போயிருக்கோம். இப்போ அந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது சுவிட்ச் பாஸ் இருக்கும் இல்லையா, அப்படியே போட்டு ஓப்பன் பண்ணி இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பட்டனை உள்ள இருக்கிற ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அப்படின்னா அந்த கதவு நிற்கினா பெல் அடிக்காது. இல்லைன்னா நம்ம எப்போ தான் இங்கினாலும் டிங் 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 பெல் அடிச்சு நாய் உழைக்க ஆரம்பிச்சிடும். தனியை முடிச்ச நாய். சின்ன கைஸ் ஆளை காணும். வந்துட்டான் கைஸ். சேட்டா அப்படின்ட்டு வரான். சொன்ன நாய் படுத்துச்சு கைஸ். உள்ளே வரான். வாடா என்னதான் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணல, எல்லாம் கரெக்டாக வச்சுட்டு வந்துட்டோம். இல்லை வரான், இங்கே வரான். டேய், அங்கே நான் இது பண்ணேன், இங்கே என்ன பார்க்குறேன் லூசு போயிட. அப்போனா கண்டுபிடிக்கல கைஸ். இன்னும் சொல்கிறானே வீட்டு. டேய் போடா வெளியே. ஒய்யால யாருக்கிட்ட பாஸ் கேமர்ரா சும்மா நினச்சியா? எத்தனை ஹாரர் கேம் ப்ளே பண்ணியிருப்பேன். சரி, அவன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் போனதுக்கப்புறம் நம்ம வெளியே போயிடலாம். இங்கே தான் இது பொருள் இருக்குமா? இங்கெல்லாம் ஒரு பொருளுமே இருக்காது கைஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே ஒரு சேர் இருக்கும். அதை வச்சு ஒரு பல்பை கழட்டணும். நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல ஏதோ பொருளுக்காரன்னு பார்ப்போம். என்னடா மீன் இருக்குது. சரி, சாப்பிட்டு கைப்பற்றி தேவைப்படுது. இங்கெல்லாம் எந்த பொருளுமே இருக்காது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை ஓப்பன் பண்ண ஒரு பொருளை வச்சு இன்னொரு பொருளை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும் அந்த கேமே. ஒரு புசில் கேம் மாதிரி. சேர் பார்த்தீங்களா, சேர் எடுத்தாச்சு. இந்த சேரை கொண்டு வந்து இந்த இன்டூம் போட்டிருக்க இடத்துல போட்டு மேலே ஏறுங்க. உட்காரல சேரு. ஓகே, இப்போ மேலே ஏறி இங்கே ஒரு பல்ப் இருக்கும். அந்த பல்பை தான் கழட்ட போகிறோம். இதை கழட்டி இந்த பல்பை கழட்டி என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை கைஸ். மறுபடி சேர் எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். அந்த சைடு ரூமில் பல்ப் இருக்காது. அங்கே போய் பல்பு செட் பண்ணி நம்ம லைட் ஆன் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு கண்ணே தெரியாது. சேர் எடுத்த இடத்துல வச்சிடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே உட்காந்து தான் போகணுமா? சரி, உட்காந்து போய் தான் இங்கே பல்ப் மட்டும் இடத்துல தாங்க மாட்டியாச்சு. இப்போ லைட் ஆன் பண்ணிடலாம், சுவிட்ச் ஆன் பண்ணிடலாம். என்னடா கீழே போடாடே. சுவிட்ச் ஆன் பண்ணிடலாச்சு. அவ்வளோதான் கைஸ், ஆன் பண்ணிடுச்சு. பாருங்க, மேலே சைக்கிள் கூட என்னென்ன பொருள் வச்சுருக்கான். என்னது கிஃப்ட் பாக்ஸ்? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு வேறு ஏதோ பொருள்தான் பார்க்கலாம் கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன கிடைக்கும்? இந்த இது என்ன பார்க்கலாம். ஓப்பன் த டோர். என்னடா உள்ள ஒரு துண்டு செட்டு வச்சுருக்கானுங்க. ஏய், ஆப்வியஸ்லி இது வந்து பாசிஸ் ஓடாடே. இதெல்லாம் படிக்கிற நேரம் இல்லடா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எத்தனை சந்து இருக்குங்க கைஸ். சந்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் பின்னாடி சொல்லி வச்சிருப்பான். எங்கெங்கே சொல்லி வச்சிருக்கேன் கைஸ். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு என்னடா பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடு ஒரு ஜென்ரேட்டர் மாதிரி இருக்குங்க கைஸ். அதெல்லாம் கழட்டி அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதை கழட்டி ரெட் கலர் இருக்கிறத நம்ம பச்சை கலர் மாற்றணும். அவ்வளோதான். அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இது எதுக்கு பண்ணணும்னு எனக்கே தெரியாது. சரி விடுங்க. சரி, எங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கீ இருக்குது இந்த புக்கு மேலே. அந்த கீ எடுத்துக்கலாம். இந்த கீ வந்து கிடச்சுன்னா எந்த ரூமுக்கான கீன்னு தெரியல கைஸ். ஆப்ஷன் அந்த ரூம் கீயா இல்லை எந்த ரூம் கீன்னு தெரியல கைஸ். பார்ப்போம். சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரி வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இப்போ இந்த கீ வந்து அந்த ரூம் செட் ஆகாத நம்ம பார்க்கணும் கைஸ். ஏன்னா எல்லா கீயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க லூசு பசங்க. ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, சூப்பர். என்னடா இருட்டாக இருக்குது, லைட் ஆன் பண்ணி விட்ருவோம். இங்கே தான் பொருள் இருக்குமா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோ ஓப்பன் பண்ணணும்னா நம்ம ஒரு ஹேண்டில் தேவைப்படுது. சரி, உள்ளே ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே வந்து நம்ம கட்டர் வேணும். ஏன்னா மேலே வந்து கட்டி வச்சுருக்கானுங்க. வேறு எதாவது பொருள் இருக்குமா?
கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராவர் பார்த்தீங்களா, இதை வந்து நீக்கி சைடில் ஒரு இதாக இருக்கும், அது ஓப்பன் ஆகும். நான் அதான் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன், பட் ஆனால் அது வேஸ்ட்டு கைஸ். ஏன்னா அது அந்த ரெட் கலர் ட்ராவ் நிற்கிற மட்டும்தான் அது இதாக ஓட்டிடுது. நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். நானும் கடைசி வரைக்கும் அந்த ட்ராவ் நீக்கி பார்த்து ஓப்பன் ஆக ஓப்பனே ஆக மாட்டேங்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோர் பார்த்தீங்களா, அங்கே ஒரு டோர் லைட் இருக்குது, அதை ஆன் பண்ணிவிட்டேன். ஏன் அந்த ஆன் பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஓட்டோலேயே நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியுங்க. பாஸ்வேர்டு தான் 672. ஓகே, இது எங்கடா போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கும் தான் இங்கே இருக்காருங்க. அதுக்கு முன்னாடி லைட் ஆஃப் பண்ணதெல்லாம் கைஸ். ஏன்னா அது உள்ளே லைட் இருக்கு, அதை பார்க்க வந்துட்டேன். ஏன்னா அப்புறம் தெரிஞ்சு நான் வந்தானா உள்ள லைட் இருக்கு கொய்யால நம்மள வந்து அடிச்சு கொள்ள ஆரம்பிச்சிடும். அவ்வளோ சூப்பர் 672 அதான் நினைக்கிறேன் போடுவோம். அவ்வளோதாங்க 672 ஆண்டாச்சு. உள்ள என்னடா ஒழிச்சிருக்கீங்க கொடுங்களா. சூப்பர் கைஸ் ஏஎக்ஸி. ஓகே ஏஎக்ஸ் இங்கே ஒரு இது ஏஎக்ஸோட பாதி பாட்டு இங்கே ஒன்று இருக்கும், அது செட் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஎக்ஸி வச்சு நம்ம 2 இடத்துல உடைக்கணும். எங்கே உடைக்கல ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் பார்த்த ரூம் பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் போகணும். நாய் வேறு கவனம் படுத்துட்டு இருக்கு, இப்படியே படுத்துட்டு தான் எஸ்கேப் போயிடலாம். இல்லை உடச்சிட்டே இருந்ததுன்னா சீக்கிரம் அந்த ஆளை கூட்டு விட்டுருவாங்க பணக்காரனை. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்தாச்சு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜாடி இருக்கும், அந்த ஜாடி தான் உடைக்கணும். அதுக்குள்ளே ஒரு பொருள் இருக்கும். எங்கடா ஜாடி காணோம், எங்கடா ஜாடி சும்மா ஜாடி காணோம், எங்கே ஒழிச்சிருக்கானு. டேய் குளக்காரா எங்கடா ஜாடி ஒளி வச்ச, இங்கே தானே இங்கே இருந்தது. சைக்கிளா சை, எங்க ஜாடி எங்கடா ஜாடி, ஏய் எங்கடா ஜாடி காணோம். இங்க இருக்குங்க எங்க சாக்கிங் எங்க ஒழிச்சிருக்கேன் உடச்சாச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது இருக்கு கைஸ், என்னது கார் ஸ்க்ரூ. கார் ஸ்க்ரூ கைஸ். ஓகே சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் இருந்தபடி வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அவன் வர ஆரம்பிச்சிருவான். இது வேற ஒவ்வொன்று உடச்சிருக்கு தனியாக முடிச்சு நாய் துப்பாக்கி கிடச்சதுன்னா உன்னமோ போட்டுக்காங்க. சரி செகண்ட்ஸ் முடிவு போய் 7 செகண்ட்ஸ் வந்தாலே ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். இன்னொரு வர போகிறான் அவன். உண்டாண்டா கைஸ் சம்திங் நாங்கள் உண்மையாக வந்துச்சு கைஸ். என்ன சொல்ல போகிறான்னு பார்ப்போம். இங்கே உடச்சது மேலே இவங்க அங்கே வரானே போனால் கண்டுபிடிக்கல கைஸ். நம்ம தப்பிச்சிட்டோம். எங்கேயும் பார்த்துட்டு இருக்கா. ஏய் போட சம்திங் நாங்கள் சூப்பர் படுத்துக்கு போ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறான்னா தப்பிக்கும் போது அந்த நாயை பிடிச்சிட்டு போடா. வளச்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா யோகம் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்க்ரூ கிடச்சிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள ஒரு ரூம் இருக்குது. நம்ம வந்து ஏசியில் இன்னொரு கதவை உடைக்கணும். அது இங்கே தான் இருக்குதா, இந்த கதவு தான். லைட் ஆன் பண்ணிவிட்டு உடச்சிருவோம். அவ்வளோதாங்க ஸ்போர்ட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பொருள் அந்த ஸ்க்ரூ இருந்து இந்த ட்ரம்மில் சொரிட்டோம்னா இதுக்குள்ளே ஒரு ஹேண்டில் கிடைக்கும். அந்த ஸ்க்ரூ எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்முக்கு அடியில் ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, அதை அடைச்சிருக்கும். அதை எடுத்துறதுக்கு தான். அப்புறம் அதுக்குள்ளே தண்ணிலாம் வடிஞ்சிடும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்டில் இருக்கும், அதுதான் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிணத்தோட ஹேண்டில். சரி இப்போ எல்லாமே அதே மாதிரி எல்லாம் வச்சுட்டு போயிடலாம். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடலாம். அவன் வேறு வந்துட்டு இருக்கான் லூசு பையன். வந்துட்டாங்க சைலண்டர். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஓடா எங்கே டேரெக்டாக இங்கே நேராக வந்தானா எதுவும் கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இல்லை நம்ம போன ரூம்குள்ளே போனோன்னா எதோ கண்டுபிடிச்சான்னு அர்த்தம். இல்லை நேராக இங்கே தான் வரான், அப்போனா எதுவுமே கண்டுபிடிக்கல. வந்து பில்டப் பண்ணி போவான்னு நினைக்கிறேன். டேய் ஓவரா பஞ்சு டெலக் பேசினா வாயிலே வச்சுக்க மாட்டேக்கும். போடா டேய் போடாங்கிறேன். கொஞ்சமாச்சும் ரெஸ்ட் பண்ண பாருங்க. போயிட்டாங்க. இந்த பாயா இருக்கணும். ஓகே கேஸ் அவன் போயிட்டான். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல அவன் போட்டும் கேஸ் நம்ம கதை நீக்கிக்கலாம். இல்லைன்னா வந்து பாதியில் ஓடி தான் பூச்சி அடிச்சு அடிப்பான் சூப்பர். சரி டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கிணத்தோட ஹேண்டில் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லுக்கு போல தெரியுது. சரி அந்த கிணத்தோட ஹேண்டில் வந்து செட் பண்ணிடலாம். அவ்வளோதான் கை செட் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கயிறு கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஒரு காந்தம் செட் பண்ணணும். ஆனால் அதுக்கு கீழே ஒரு பொருள் இருக்கும். அந்த காந்தம் பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை மேலே இருக்குமோ, ஒருவேளை இங்கே இருக்குமோ. எங்கடா ஓடி வச்சிருக்கீங்க காந்தத்தை. போய் தேடி பார்ப்போம். இந்த ரூம்குள்ளே இதுக்கு தான் பார்க்கலாம். சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பொருள் ஒரு பொருள் எடுக்கிற இன்னொரு பொருள் கிடைக்குங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேமில். பொருள் எடுக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு பொருள் வரும். அதே மாதிரி தான் இந்த கேமு. திஸ் பிரெயின் கேம் கைஸ். இது நல்ல ஆனால் கேம் இருக்கல இந்த மாதிரி ஒரு கேம் நான் ப்ளே பண்ணதே இல்லை. அதிகமாக ப்ளே பண்ண சொன்னால் ரொம்ப
ரொம்ப டெரரான கேம் கைஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு பசில் மாதிரி இருக்கும். சரி வேறு இது இங்கே ஒரு இது இருக்குது ட்ராவு. என்னடா அது உள்ள கீ கைஸ். உக்கமாக அதை நான் பார்க்கவே இல்லை. இந்த கீயை எங்கடா யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம ரூமில் ஒரு லாக்கர் இருக்குது கைஸ், அதுதான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டல, இப்போ காட்டுறேன். ப்ளூ கலர் பார்த்தீங்களா, அதுதான் அந்த லாக்கரு. ஆன் பண்ணிடலாம். பண்ணியது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கட்டரை கிடச்சிருக்கு. இது வந்து தான் கைஸ் அந்த ட்ராவர் பார்த்தீங்களா, இந்த ட்ராவுக்கு மேலே ஒரு டோர் இருக்கும். அந்த டோரில் இருக்கிற கயிறை சைனா அதை கட் பண்ணுறது தான். இந்த மேலே கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை நீக்கினா 2 பீர் பாட்டில் உளுந்து உடையும். அதுக்காக அந்த தொடக்கொண்டே எடுத்து வந்திருக்கேன். அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஓகே க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே எதாவது பொருளுன்னு பார்த்தா கைஸ் இந்த ட்ராவோட லாக்கு கிடச்சிருக்கு. அந்த இது ஹேண்டில் அதை மாட்டியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொடப்பக்கட்டையை வந்து அதே இடத்துல வச்சுட்டு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூமம்மா. சரி வச்சுட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். என்ன பண்ண பைத்தியக்காரன் வந்தானா பாட்டில் கீழே உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சிடுவான். இப்போ இது நாய் வேறு சனியை முடிச்ச நாய் உடச்சிட்டே தெரியுது. வந்துட்டான். அவன் என்ன பண்ண பார்க்கலாம். டேரெக்டாக அந்த சைடு போனான்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சான்னு அர்த்தம். இல்லை டேரெக்டாக இங்கே வந்தானா கண்டுபிடிக்கலன்னு அர்த்தம். இதுதான் நம்மளோட சீட் கோடு. இன்னும் அவன் நேரம் இங்கே தான் வரான். அப்போனா கண்டுபிடிக்கல. ஏய் உனக்கு எத்தனை சொன்னால் புரியாதடா புசுப்பாயில. ஒழுங்கா போய் வேலையை பாடுறா போனா. டைலாக் பேசிட்டு பஞ்சு டைலாக். நானும் தான் பேசணும் பஞ்சு டைலாக். பார்க்குறியா? ஓகே ஏதோ பஞ்சு டைலாக் பேச சொல்லி கடுப்பாகி போயிட்டாங்க. பையன் நம்ம பேச மட்டும் ஓடி போயிடுறோம். சரி விடுங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் அந்த ட்ராவுக்குள்ளே என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்ப்போம். நல்ல பொருளாக கிடைக்கணும். போயிட்டாங்க. ஓப்பன் த டோர். சரி அந்த ட்ராவுக்குள்ளே அப்படி என்னதான் பொருள் இருக்கும். நான் காந்த கீது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓப்பன் த டோர். இங்கே தான் கைஸ். ஓப்பன் என்ன இருக்கு உள்ள? ஒன்றுமே இல்லை. சரி கைஸ் இப்போ இந்த ட்ராவ் ஓப்பன் பண்ணி அந்த சைடில் லாக் இந்த சீக்கிரட்டான ஒரு இருக்குது. இதை ஓப்பன் பண்ணணும். சரி இந்த ட்ராவுக்கு போட்டோம். ஓப்பன் ஆச்சு கைஸ். இதில் ஒரு கீ இருக்குது. இது என்னடா கீ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இது வந்து கைஸ் அந்த ஒரு சூட் கேஸோட கீ நினைக்கிறேன். ஆமாம் சூட் கேஸோட கீயை தான். அதுக்கு மேலே தான் இருக்கேன். சரி எல்லாம் இருந்தபடி வச்சுட்டு போயிடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்து இந்த ரூம் க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டாக ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தான் போவோம். மேலேனா அந்த நாய் இருக்க ரூமில் தான் கைஸ். இது வேறு பக்கத்தில் போய்ட்டு காலை பிடிச்சிருங்க கைஸ். அவசியம் விடாது. சரி ஆன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணிட்டு மேலே போய் இங்கே சூட் கேஸ் இருக்கும். அந்த சூட் கேஸ் உனக்கு இதை நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். இங்கேடா சூட் கேஸ். இங்கே தான் இருக்குது சூட் கேஸு. ஓகே சூட் கேஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே என்ன பொருளுக்குன்னு பார்க்கலாம். என்னடா அது காந்தம் கைஸ். சொன்ன மாதிரி காந்தம் கிடச்சிருக்கு. ஓகே காந்தத்தை போய் இந்த கிணத்துல செட் பண்ணி சுற்றி விட்டோம்னா கீழே கிணத்துக்குள்ளே பொருள் இருக்கும். அந்த பொருள் அது எடுக்கும். சரி போய் பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். டச்சாய் தெரியாமல் கை டச் ஆச்சு கைஸ். ஓகே டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். நாய்க்கு அவனு படுத்துட்டு இருக்குது. இப்போ கிணத்துக்குள்ள வந்து இந்த காந்தத்தை மாட்டிக்குவோம். அவ்வளோதான் கைஸ். மாட்டி சுற்றி விட்டாச்சு. இப்போ ஏதோ கீழே பொருள் எட்டு வரும். என்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வந்துச்சு கைஸ். இது கைஸ் ரெஞ்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே சைடில் ஒரு வெண்ட் மாதிரி இருக்குது. சின்னதாட்ட வெண்ட் மாதிரி இருக்கும். அதான் ஓப்பன் பண்ணணும். இந்த ஸ்க்ரூ வாட்டர் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்காட் ஒரு பொருள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் லூப்ரிகேன் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பையே அறுக்கிற ஒரு சாலிட் லிக்விட். இதை ஊற்றினா அப்படி இரும்பே அறுத்துருவோமா. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டி இருக்குதுங்களா, இது மேலே யூஸ் பண்ணிட்டேன். அப்படியே இன்னைக்கு இதுக்குள்ள ஒரு லாக்கர் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தா ரோப் இருக்குது. சூப்பர் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ரோப் கிடச்சிருச்சு. இது எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொலகாரனை வந்து தசை திருப்பி அவனை மேலே போக வச்சுட்டு நம்ம அவனை கட்டி வச்சுட்டு நம்ம அவனை கட்ட போகிறதில்ல. டோரை கட்டி வச்சுட்டு நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். அவ்வளோதான். இப்போ வந்து டோர் ஆஃப் பண்ணிட்டு இங்கே லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். சரி லைட்டை ஆன் பண்ணிடலாம். லைட் ஆன் பண்ணிட்டு கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன போகிறோம்னா அந்த நாயை போய் உசுப்பேற்ற போகிறோம். ஏய் சனியை முடிச்ச நாயே எத்தனை டைம் உழைச்ச இன்னைக்கு உழைக்க வேண்டியது தானே. சரி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. இது யூஸ் ஆகலை. இதை நான் அமுச்சுட்டா பெல் அடிக்க நினச்சேன். பட் ஆனால் அடிக்கலை. சரி இதை க்ளோஸ் பண்ணி விட்டு இப்போ அந்த நாயை போய் சீட்ட வேண்டியதுதான். ஏய் சனியை முடிச்ச நாயே. இது வேற ஆகும்னா கை டச் பண்ணுறது. சரி இதுக்குள்ள எதாவது பொருளுக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட் இருக்குது. அவ்வளோதான் கைஸ் கடிச்சிருச்சு. அவன் வர போகிறான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டோரை நீக்கியே வச்சிடலாம். நான் வந்த வாரத்து கடை உள்ளே ஓடி போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்குள்ளே போய் கீழே ஒழிஞ்சுக்குவோம். அவன் காணாமல் சொல்லிட்டு வேகமாக மேலே போவான். நம்ம அந்த கேப்பில் வெளியே போய் அவனுக்கு இந்த கதை சாத்தி கயிறு கட்டிட்டு எஸ்கேப் ஆக போகிறோம். நம்ம மட்டும் இல்லை இன்னொரு பொண்ணு அங்கே ஒருத்தி இருக்கிறான். அவனையும் கூட்டிட்டு தப்பிக்கணும். இன்னும் அந்த கோமாளி இன்னும் வரல. கரெக்டாக அப்படி சொல்லிட்டு வருவான். இங்கே ஆளை காணோம். வந்துட்டாங்க.
வந்துட்டான். இவன் நம்ம காணான்னு சொல்லிட்டு மேலே போகிறான். ஓகே வந்துட்டாங்க கைஸ். நிற்கிறான். மேலே போடா மேலே போ. மேலே தான் ஊற்றிட்டு இருக்கான். சீக்கிரம் போவாடி. போடுறாங்க மேலே ஓடலாம். ஓடிட்டாங்க கைஸ். ஓகே இவன் வேம் வச்சு போயிடலாம். போடா க்ளோஸ் பண்ணு. கயிறுங்க கூட கட்டிடலாம். அவ்வளோதான் கட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த நாய்ட்டு தப்பிச்சு வெளியே போகணும். கடியை முடிச்ச நாயை காலை விடு. காலை பிடிச்சி போக மாட்டேங்குது. அவன் வந்தரைக்கு போகிறான். யூஸ் நாயை ஓகே அவ்வளோதான் தப்பிச்சாச்சு. இவன் பார்த்தீங்கன்னா உள்ள வருது இல்லையே ஒரு பொண்ணு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இப்போ அவ்வளோ போட்டு எஸ்கேப் போகணும். இந்த டோர் அதுவும் பார்த்தேன் டோர் ஓப்பன் ஆகாதான். சூப்பர்ரா. சரி இவன் பார்த்தீங்கன்னா இங்கே டோருக்கு இதை ஓப்பன் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே அந்த கட்டை இந்த பழகி வச்சு நம்ம தடுத்துடலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எலிவேட்டரை என்ன பண்ணிடலாம். ஓகே கேஸ் எலிவேட்டர் ஆல்ரெடி என்ன பண்ணுறதா இருக்குதாமா. சரி செல்லாம் குட்டி போலாவா. ஓடியோ வந்துட போகிறான். சூப்பர் எலிவேட்டர் ஆனில் தானே இருக்குது. என்ன பண்ணல தான் இருக்குது கேஸ். ஓகே என்ன பண்ணுறது இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே அங்கே ஒரு எலிவேட்டர் இருக்கும். அது மேலே வந்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இதில் நம்ம எஸ்கேப் பண்ணியிருக்கோம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா எலிவேட்டரோட அந்த லிவர் கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தாலும் அந்த எலிவேட்டரோட லிவர் இங்கே தான் கிடக்கும். வேறு எங்கேயுமே கிடக்காது. சீக்கிரம் மேலே வந்துட போகிறான் லூசு பையன். ரைட் நான் அப்படி போய் ஒன்றாலும் வளருவான். லூசு பையன் மந்திரம் போட ஆரம்பிச்சிடுவான். அதனால் சீக்கிரம் நம்ம இப்போ போய் காப்பாற்றினேன். கொஞ்சமாச்சும் ஒரு மரியாதை கொடுக்குறாள் அப்போ. சரி இன்னும் எனக்கு முடியாது தெரிய வந்துட்டா. சரி போட்டலாம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு எஸ்கேப் ஆயாச்சு. அவன் இந்த பைத்தியக்காரன் அவ்வளோதான். அவன் தனியாக அவனே போய் சம்திங் ராங் வேர் அப்படின்ட்டு இருப்பான். என்ன எலிவேட்டர் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. போகிறவங்க இறக்கி வந்து பிடிச்சிடுவானோ. ஓகே ஆஹா அப்படி சவுண்டை ஓட்டுறான் மேலே நின்று. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலி மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 3 எஸ்கேப் பண்ணியாச்சு. இந்த சாப்டர் 4, 5, 6 ஆகுது. 6 தெரியல. சாப்டர் 4, 5 தெரியல. அவங்க தான் நம்ம நெக்ஸ்ட் வரைக்கும் எஸ்கேப் ஆகிட்டே இருப்போம். ஆனால் நம்ம சேனல் அதிகமாக யாரும் லைக் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ஏன் பொய்யாரி ஏன் அதனால் என்ன பண்ணிக்கலாம், இனிமேல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அது மாதிரி ஹாரர் கேம்ஸ் என்னால் டெய்லி அப்லோட் பண்ணிக்கலாம். டெய்லியில் அப்லோட் பண்ண முடியாது, வாரத்தில் ஒன்று அப்லோட் பண்ண முடியும். ஓகே நம்ம அவ்வளோதான் இதோட எஸ்கேப் ஆகிடுச்சு. மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே டாட்டா பை பை லவ் யூ கைஸ். எல்லாம் ஹாப்பியஸாக இருக்கேன். See you.